இந்த வீடியோவில் நம்ம வெற்றிக்கு தேவையான மிகப்பெரிய ரகசியம் ஒன்றை பற்றியும் வெற்றிக்கு தடையாக இருக்கிற மிகப்பெரிய விஷயம் ஒன்றை பற்றியும் உடைச்சி நான் பேச போகிறேன். நிறைய தகவல்களோடு அதை நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோட ஒரு நிமிஷமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்த்து முடிக்கும் போது நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை முழுக்க பாருங்கள். நம்ம எல்லாருமே பொதுவாகவே நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்களை வச்சு ஜட்ஜ்மெண்டலாக பல விஷயங்களில் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இது இப்படித்தான் நடக்குது, அதுதான் அப்படின்ற மாதிரி அதற்கு நம்மளுடைய கருத்துருவாக்கத்தை ஒன்று போட்டு அதை மைண்டில் ஏற்றிக்கிறோம். அது 50% மேலே தவறாகவே தான் இருக்குது அப்படின்றது நமக்கு புரியவே இல்லை. நம்ம அதை ஒத்துக்கவும் மாட்டோம். அதுக்காக சில விஷயங்களை இப்போ நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லி காமிக்க போகிறேன். என்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம மைண்டில் ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறோமோ அதுக்கப்புறம் நமக்கு லைஃப்பில் அந்த தடையாக இருக்கிற நிறைய விஷயங்கள் மேஜிக்கலாக நம்மளை விட்டு விலகிறத நீங்கள் பார்க்க முடியும். சரி, அந்த ட்ரெயினில் ஒரு ஃபேமிலி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு எதிர்க்க ஒரு 20-24 மதிக்கத்தக்க ஒரு இளைஞன். அவன் ஜன்னலில் வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். அப்போது பக்கத்தில் அவங்க அப்பாவை கூப்பிட்டு, இங்கே பாருங்கப்பா, மரம்லாம் அப்படியே பின்னாடி வேகமாக போகுது அப்படின்றான். இவங்க இந்த கப்பல் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த தம்பதியினர் ஒரு சின்ன குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தையோடைய பிஹேவியர் மாதிரியே அந்த பையன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அங்கே பாருங்கப்பா அப்படி இருக்கு, இங்கே பாருங்கப்பா இப்படி இருக்குன்னு சாதாரணமாக நமக்கு கண்ணில் படக்கூடிய காட்சிகள் எல்லாம் அவன் அப்படியே வியந்து ஆச்சரியமாக சின்ன குழந்தை எப்படி சந்தோஷமாக எக்ஸைட்டடாக அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுமோ அந்த மாதிரி பேசும்போது இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அவன் ஏதாவது இதுவாக இருக்குமோ அப்படின்றதுனால அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி பையனை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கானே, கொஞ்சம் அது என்னன்னு பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு தாங்க வரோம், இன்றைக்கி கூட டாக்டர்கிட்ட போயிட்டு தான் வந்தோன்னு. என்ன சொன்னார் டாக்டர் அப்படின்னு அந்த தம்பதியினர் கேட்கும்போது அந்த பையனோட அப்பா சொல்கிறாரு, எங்கள் பையனுக்கு பிறவிலேருந்தே கண்ணு தெரியாது, அவனுக்கு நிறைய சிகிச்சை கொடுக்கறதுக்காக டாக்டர்கிட்ட போயிட்டே இருந்தோம். இப்போ தான் சமீபத்தில் அவனுக்கு கண் சிகிச்சை நடந்தது, கண் பார்வை சிகிச்சை நடந்து முடிஞ்சுது. இன்றைக்கி தான் அவனுக்கு அந்த கட்டை அவுத்தாங்க, அவனை கூட்டிகிட்டு நாங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த தம்பதியினருக்கு பல விஷயங்கள் புரிஞ்சுது. அப்போது அந்த தம்பதியினர் மாதிரி தான் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை வச்சு நம்ம பலவிதமான தப்பான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரோம் இல்லையா. இப்போ இந்த கதையில் உங்களுக்கு சிந்திச்சிங்கன்னா நான் சொல்ல தேவையில்லை, விளக்க தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, அந்த ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு பெண், இது 2வது கதை. உங்களுக்கு நமக்கு புரியறதுக்காக நம்ம எப்போவுமே எதையும் ஏற்றுக்க மாட்டோம். இவர் என்ன சொல்கிறாரு அப்படிலாம் இல்லையே அப்படின்ற எண்ணம் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இன்னொரு கதை. அந்த பெண் கண் பார்வை இல்லாத பெண். அந்த பெண்ணு யாருமே ஒரு அனுசரணையாக நடந்துக்காதனால எல்லார் மேலேயும் ஒரு வெறுப்பு. தன்னை யாரும் கவனிச்சிக்கல, தன்னை யாரும் ஒரு தன் மீது கருணையாக யாரும் நடந்துக்கல, தனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யாரும் இல்லைன்னும் போது அந்த உலகத்திலே ஒரே ஒரு ஜீவனை மட்டும் அவள் ரொம்ப நேசிக்கிறான். யாருன்னு கேட்டிங்கன்னா, அவளை காதலிக்கக்கூடிய அவளுடைய காதலன். அவன் அவளுக்கு கண் தெரியலன்னா கூட அவளுக்கு அவ்வளோ பணிவிடை செய்கிறான், அவளை பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிறான், மேக்சிமம் டைம் அவள் கூடையே இருக்கிறான், ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறான், அவள் மேலே அன்பை வாரி வழங்கி பொழியிறான். அவள் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கான். அவனோட இருக்கும்போதெல்லாம் அவளுக்கு சந்தோஷமாகவே ஃபீல் பண்ணுறான். அப்போ அவளுக்கான சிகிச்சைகளை தொடர்ந்து செஞ்சு அவள் கண் பார்வை வர்றதுக்கான ஏற்பாடும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். அதன் விளைவாக ஒரு தடவை அவனுக்கு கண் சிகிச்சை ஆப்ரேஷன் நடந்துருச்சு. நடந்த உடனே அன்றைக்கி கட்டு பிரிக்க போகிறாங்க. அப்போ டாக்டர் கண் பிரிக்கும்போது அந்த பெண் சொல்கிறா, அந்த அவனுடைய காதலன் தான் ஃபஸ்ட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த காதலன் சொல்கிறான், இல்லை நீ வேற ஒன்றை பார்க்கணும், அதை பார்த்துட்டு அப்புறமா என்னை பாரு அப்படின்னு சொன்னோன்னா டாக்டர் கட்டை பிரித்து அந்த பெண் பார்க்கும்போது அவளுக்கு முன்னாடி அழகான ஒரு கண்ணாடி ஒன்று இருக்குது. இந்த காதலன் அவளோட முகத்துக்கு முன்னாடி அந்த கண்ணாடியை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த கண்ணாடியில் அவளோட முகம் தெரியுது.
ஆஹா எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது நீ தான் அப்படின்னு சொல்லும்போது நான் இவ்வளோ அழகாக இருந்திருக்கேன், இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கேன், கண் பார்வை தெரிஞ்சவன் தான் தெரியுது நான் எவ்வளோ அழகு தேவதையாக இருக்கிறேன் அப்படின்றது. நான் அவளோட அழகில் அவளே மயங்கி போய் அப்படியே இது பண்ணும்போது மெல்ல அவர் வந்து அந்த கண்ணாடியை வந்து கீழே இறக்கிட்டு அவனோட முகத்தை வந்து காமிக்கும் போது அந்த பெண்ணுக்கு அப்படியே ஒரு ஆச்சரியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காதலனுக்கு கண் பார்வை இல்லை. அப்போ அந்த அந்த காதலன் வந்து அவகிட்ட கேட்குறான், உனக்கு இப்போ கண் பார்வை தெரிஞ்சிச்சு, உன்னோட அழகை பற்றி நீ ஒரு அழகு தேவதைன்றதையும் நீ கண்ணாடியில் பார்த்துட்ட, இன்னும் நீ என்னை விரும்புறியா, என்னை காதலிக்கிறியா, நான் உன்னை அதே பழைய அன்பு பாசத்தோடையே தான் இருக்கிறேன், உனக்கும் அதே அன்பு பாசம் காதல் அப்படின்றது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் ரொம்ப யோசிச்சுட்டு சொல்கிறா, நான் இவ்வளோ அழகானவளாக இருக்கேன், இவ்வளோ இதுவாக இருக்கேன், நீயும் வந்து சுமாரான ஒரு அழகு தோற்றம் உடையவனாக இருக்கிற, அதுலேயும் குறிப்பாக வந்து கண் பார்வை இல்லாதவனாக இருக்கிற, அதனால நீ எனக்கு வந்து சரிப்பட்டு வரமாட்ட, அதனால என்னை மன்னிச்சுக்கோ, உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறார். இது எதிர்பார்க்காத அந்த பையன் வந்து பக்கத்தில் இந்த பேப்பரை எடுத்து பேனால ஒரு விஷயத்தை எழுதி அவகிட்ட கொடுத்துட்டு அழுதுகிட்டே போயிடுறான். அவன் போனவனா அந்த பெண் அந்த காகிதத்தை எடுத்து படித்து பார்க்குறா. அதில் வந்து எழுதியிருக்குது, என் கண்களையாவது பத்திரமாக பார்த்துக்கொள். இப்போ இது நான் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா, என்னன்றது உங்களுக்கு புரியுது இல்லையா. அந்த பெண்ணுக்கு அவன் தான் கண்ணை கொடுத்துருக்குறான். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது இந்த கதையை நான் முடிக்கிற வரைக்கும் உங்களால் யூகிச்சிருக்கவே முடியாது. இந்த கண் பார்வையை பொறுத்த வரைக்கும் இதே கதையை வேறு வேறு கோணத்தில் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. வேர்ல்டு ஃபேமஸான கதைகளாக வந்து அவை இருந்திருக்குது. இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நினைக்கிறது, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள், நம்ம யோசிக்கிற விதம், நம்ம செயலாற்றுகிற விதம் அத்தனையும் வந்து 50% மேலே நம்ம ஜட்ஜ்மெண்டலாக சில விஷயங்களை வந்து நம்புகிறோம் இல்லையா, அது அப்படியே இருக்கிறது இல்லைங்க. லைஃப்பில் வேறு என்னென்னவோ நடந்துகிட்ருக்கு, ஆனால் அதை நம்ம பார்த்து நம்மளுடைய கருத்துருவாக்கத்தை அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம ஒன்று அதை வந்து ஏற்றுக்கிறோம், நம்ம மூளையில் வச்சுக்கிறோம். இதை வந்து நீங்கள் மாற்றிக்கணும். எப்படி நம்ம மற்றவங்க மீது ஜட்ஜ்மெண்டலாக இருக்கக்கூடாதோ அதே மாதிரி நம்ம மேலேயும் நம்ம ஜட்ஜ்மெண்டலாக இருக்கக்கூடாது. முக்கியமான தவறு, மற்றவங்களை எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளை பற்றியே நம்ம ஒரு லெவல் அப்படி கீழேயே தான் நினச்சிட்டு இருக்கோம். நம்மளால் இவ்வளோ தான் முடியும், என் உயரம் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி நிறைய டைலாக்ஸ்லாம் பேசுகிறாங்களோ அப்படிலாம் கிடையாது. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். கனவு காலங்கள் அப்படின்னு வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து சொல்லிட்டு போனாங்க. இதையே நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம தப்பாகவே நிறைய விஷயங்களை மைண்டில் ஏற்றிக்கிட்டோமோ அந்த மாதிரி தான் அதையும் ஏற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றனால அதற்கான விளக்கமும் கொடுக்கப்பட்டது. அதாவது தூக்கத்தில் வருவதல்ல கனவு, நம்மளை தூங்க விடாமல் பண்ணுவோம் கனவு. அது கனவு காணுங்கள்னு அவர் சொன்னார் இல்லையா, அது என்ன கனவு அப்படின்றது நம்ம தூங்கும் போதும் கனவு வருது, அந்த கனவு அவர் சொல்லலை, நம்ம தூங்க விடாமல் பண்ணும் கனவு. சரி, இதை சரியாக புரிஞ்சிக்கணுன்னா ஒரு கதை. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய சோம்பேறி ஒருத்தர் இருந்தார். அவர் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு மேடான இடத்துல உட்காந்துக்கிட்டு அவர் உக்காந்துக்கிட்டே பாதி நேரம் தூங்குவார், படுத்துக்கிட்டும் தூங்குவார். அப்போ அந்த மாதிரி தூங்கிட்டே இருக்கும்போது இந்த ஊர் மக்கள் தொடர்ந்து அவரை பார்க்கும்போது அவர் தியானத்தில் இருக்கிறாரு அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு அவரை துறவி அப்படின்னு வந்து பிராண்டு பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு தவறு பாருங்கள், சுற்றி நடக்கிற விஷயத்தை வச்சு எப்படி முடிவு பண்ணுறோன்னு. அப்போ அவரை துறவி அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணிட்டு வரும்போது அவர் அங்கே தூங்குவார். தூங்கின நேரம் போக பசி எடுத்ததுன்னா இறங்கி அப்படியே நடந்து கிராமத்துக்குள்ளே வருவார். யாராவது ஏதாவது போடுவாங்க, அதை எடுத்து போய் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு திரும்பவும் தூங்குவார். ஸோ இதுதான் அவரோட ரொட்டீன் லைஃப்பாக இருந்தது. அப்போ அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, நம்மளும் ஒரு பெரிய பணக்காரனாய் ரொம்ப சுறுசுறுப்பாக பயங்கரமாக வந்து பெரிய ஆளாக வந்து வரணும் அப்படின்ற ஏக்கம், ஒரு கனவு வந்து அவருக்கு இருந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு நாள் அவருக்கு ஒரு பெரிய மண் பாண்டம் ஃபுல்லாக வந்து அவருக்கு பால் கிடைக்குது, அது கூடவே ஒரு கிளாஸ் தயிரும் கிடைக்குது. சரி, இது ரெண்டையும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிடுறாரு. நெருப்பெல்லாம் மூட்டி அந்த பாலை கொதிக்க வச்சு இந்த பாலை நல்லா ஒரு பெரிய டம்ளர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து அவர் குடிச்சிடுறாரு. வயிறு ஃபுல்லாகிடுது. அவர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ பாலம் அப்படியே வச்சுருந்தா கெட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அது கொஞ்சம் ஆறினோடனே அந்த தயிரில் முக்கால்வாசி கொஞ்சம் தயிரை வச்சுட்டு முக்கால்வாசி தயிரை எடுத்து அதில் உரம் ஒரு மாதிரி ஊற்றி கலக்கிறாரு. ஸோ தட் அது வந்து ஃபுல்லாக அந்த பாண்டம் ஃபுல்லாக வந்து தயிராக மாறிடும். அப்போ அதை நம்ம வச்சு சாப்பிட்லாம், அப்படி அது நமக்கு பயன்படும். தயிரை கலக்கி வச்சுட்டு அப்படியே ஓரமாக உட்கார்றாரு. அவருடைய சிந்தனையெல்லாம் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பாண்டம் ஃபுல்லாக வந்து இது தயிர் ஆகிடுச்சுன்னா இதை எடுத்துகிட்டு போய்
ஊருக்குள்ளே இதை விற்று நல்ல காசு பண்ணலாம். அதுக்கப்புறம் அதில் பால் வாங்கிட்டு வந்து அதை தயிராக்கணும்னா இதை விட இரட்டிப்பு மடங்கு தயிர் நமக்கு கிடைக்கும். அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது சிறிது காலத்தில் கிடைக்கிற தொகையை வச்சு ஒரு மாடு ஒன்று வாங்கலாம். அதை பாலை கறந்து அதன் மூலமாக தயிர் செய்யும்போது இன்னும் அதிகமான தயிர் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு மாடாக வாங்கி ஒரு மாட்டு பண்ணையே வைக்கலாம். அந்த மாட்டு பண்ணையின் மூலமாக வரக்கூடிய பணத்தை வச்சு மிகப்பெரிய செல்வந்தர் ஆகலாம். அப்போது மிகப்பெரிய ஒரு அழகான இன்னொரு செல்வந்தர் வீட்டு பெண்ணை வந்து மனம் முடிச்சு அதன் மூலமாக தன்னோட வணிகத்தை மேலும் பெருக்கலாம். இப்போ நமக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறக்கும். அந்த குழந்தை வந்து ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பான். அவன் ரொம்ப சுட்டி பண்ணுறதுலேருந்து அவனை அப்படி வந்து ஆரம்பத்துலேருந்தே பொத்தி பொத்தி பாதுகாக்கணும். அவனை ரொம்ப சுட்டித்தனம் பண்ணி அவனை ரொம்ப மோசமான ஆளாக வந்து நம்ம கொண்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு பெரம்பு ஒன்று வாங்கிட்டு வந்து அவனை கண்டிக்கிறதுக்காக எப்பவுமே அந்த பெரம்பால் இது பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ ஒரு நாள் அவன் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணும்போது ரொம்ப கோவம் வந்து அவனை இனிமேல் இப்படி பண்ணுவியா பண்ணுவியா பண்ணுவியான்னு அவனை சுளீர்னு அந்த கொம்பால் அடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறான். அவன் அடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா அவன் உடம்பு ஃபுல்லாக ஈரம் ஆகிற மாதிரி இருக்குது. டக்குன்னு பார்த்தா அவன் அது வரையும் கனவு கண்டுருக்கான். தயிரை கலக்கி வச்சுட்டு அவர் வழக்கம் போல் அவர் வேலையை பார்த்துருக்கிறாரு. அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். தூக்கத்தில் இவ்வளோ விஷயமா அவனுக்கு கனவாக வந்திருக்கு. இந்த பையனை அடிக்கிறதாக பக்கத்தில் இருந்த கொம்பை எடுத்து அவன் அடிக்க அது வந்து அந்த தயிர் பானையில் பட்டு தயிருக்கு இப்போது தோச்சி வச்சுருந்தான் இல்லையா பாலை, அதில் பட்டு பாலெல்லாம் கீழே ஊற்றி வீணாகி போச்சு. இப்போது இதுதான் வந்து அப்துல் கலாம் ஐயா சொன்ன அந்த கனவு இல்லை. தூக்கத்தில் வரும் கனவு என்ன நிலைமைக்கு கொண்டு போகணும்னு பாருங்க. அவர் ஒரு கனவு கண்டாரு. ஆனால் அது தூக்கத்தில் கண்டனால கண்ட கனவா வந்தனால அதனோட விளைவு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? சரி, தூங்க விடாமல் பண்ணும் கனவு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஒரு வயசான ஒருத்தர், ரொம்ப வயசான ஒருத்தர், 63 வயசு ஆயிடுச்சு. ஒரு ஆரம்ப காலத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்கிறதும் அந்த பட்ஜெட் போட்டு வாழ்கிறதும் ரொம்ப டைட்டாகவே ஒரு வாழ்க்கை போயிட்டு இருந்து 63 வயசுலேயும் அவருக்கு சொல்ப வருமானத்தில் ரொம்ப ஒரு ஒரு கஷ்ட ஜீவனத்தை தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து என்னைக்காவது ஒரு நாள் விடிவு காலம் வராதா, நம்மளாலேயும் சில விஷயங்களை பண்ண முடியும், என்னாலையும் ஏதாவது ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும், என் வாழ்க்கை இதுக்காக படைக்கப்பட்டதில்லை, நான் இப்படி வாழ்கிறதுக்காக பிறந்தவன் அல்ல, ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக பிறந்தவன், அது என்ன அப்படின்றத நான் தேடி நான் இறப்பதற்குள் அதை பண்ணிட்டு தான் நான் இது பண்ணணுன்ற ஒரு வைராக்கியத்தோடு அதை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போது அவரை சுற்றி இருக்கிற அவரை நண்பர்கள் வந்து சில பேர் சொல்கிறாங்க, சிக்கன் அதாவது நம்ம கோழி வச்சு அதனோட கறியில் நீ அற்புதமாக ஒரு விஷயம் பண்ணுறிய, அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, அந்த ரெசிபியை வந்து நீ போய் ரெஸ்டாரண்ட்டுங்களில் ராயல்ட்டிக்கு விற்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுக்கும்போது அவரும் இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்குறாரு. எல்லாருமே அந்த ரெசிபி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவர் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் போய் இந்த ரெசிபியை நான் கொடுக்குறேன், இதை பயன்படுத்தி நீங்கள் உணவை தயாரித்து கஸ்டமருக்கு கொடுங்க, கிடைக்கிற லாபத்தில் ரொம்ப சொல்ப வருமானத்தை எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆனால் எல்லா இடத்துலையும் அவர் கிடைச்சது வந்து அவமானங்கள், துரத்தி விடப்படுதல், அவர் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கலை. ஏன்னா அவருக்கு வயசு 63, அவருடைய தோற்றம் ஒரு பெரிய ஒரு இது வந்து அதான் சுற்றி இருக்கிற ஆட்கள் மேலே நம்ம என்ன மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறோம் அப்படின்றது தான் அங்கே. அப்போ கிட்டத்தட்ட 1000 ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு மேலே ஊராக பயணம் பண்ணி அவர் டயர்டாயிட்டார். எங்கேயுமே அவருக்கு வந்து இது கிடைக்கல. ஆனாலும் அவர் ஹோப்பை விடவே இல்லை. கடைசியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவருக்கு ஒத்துக்கிறாங்க. அன்னைக்கு தான் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடந்ததுங்க. ஆமாம், அது அமெரிக்காவே பிரட்டி போட்டது இல்லாமல் உலகம் ஃபுல்லாக பரவி இந்தியாவிலையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட அந்த சிக்கனை சாப்பிடாத அந்த ருசிக்கு ஏங்காதவர்கள் இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக தன்னோட கொடியை வந்து நட்டுட்டார். ஆமாங்க, கேஎஃப்சி கென்டகி ஃப்ரைடு சிக்கன் அப்படின்னு சொல்கிற அந்த சிக்கனோட ரெசிபியை கண்டுபிடிச்சவர் தான் 63 வயசில். அவரோட பேர் என்ன தெரியுங்களா? கொலோனல் ஹார்ட்லேண்ட் சாண்டர்ஸ் அப்படின்றவர் தாங்க அவர். தன்னோட 63 வயசுல என் வாழ்க்கை முடிஞ்சிருதுன்னு நினைக்காம இப்போ கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஒரு விஷயத்தை உண்டு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கனவு, அது அவரை தூங்க விடாமல் பண்ணி 1000 இடத்துல அவமரியாதை பட்டாலுமே கூட அதையும் சகிச்சுக்கிட்டு தான் என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி பெறுவோம், தன் கனவை கைவிடவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வலுக்கட்டாயமா தீவிரமா இருந்தனால அந்த கனவு அவரை வெற்றி பாதை கொண்டு போச்சு இல்லையா? இதுதாங்க அப்துல் கலாம் சொன்னது. தூக்கத்தில் வரும் கனவு பால்காரனுடைய கனவு, தூங்க விடாத கனவு இந்த கேஎஃப்சி சிக்கன் ஓனருடைய கனவு. சரி, நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஆட்கள் இப்படி கனவுகளோட இருக்காங்க
அதை நம்ம எப்படி மட்டமாக வந்து நம்ம எடை போட்டுறோம் அப்படின்றது இந்த 63 வயசு ஆளை வந்து அந்த ஆயிரக்கணக்கான ரெஸ்டாரண்ட் ஆளுகள் பயன்படுத்தி கொள்ள முடியும் இல்லையா? இதை வச்சு இவர் வெற்றி பெற்று பெரிய ஆளாய் வர முடியுமா அப்படின்னு ஒரு ஏளனமாக பார்த்த ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை வச்சு அவர் பெரிய ஆள் ஆயிட்டார் இல்லையா? இதே மாதிரி தான் இன்னொரு சின்ன ஒரு கதையோட நான் வந்து இதை முடிக்கிறேன். ஒரு வகுப்பு, அதில் வந்து ஒரு மாணவன் படிக்கிறான். அந்த மாணவன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குதிரை பண்ணை இருக்கு இல்லையா? அந்த காலத்துலலாம் குதிரை பண்ணைகள் வந்து இருக்கும். அந்த குதிரை பண்ணைகளில் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது, பராமரிக்கிறதுக்காக நிறைய வேலையாட்களை வச்சுருப்பாங்க. அவங்க அப்பா வந்து, அந்த பையனோட அப்பா வந்து அந்த மாதிரி குதிரை லாயத்தில் வந்து பணியாளாக வந்து வேலை செய்கிறார். அப்போ ஒரு இடத்துல வேலை கிடைக்கும், இன்னொரு இடத்துல வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னா அது இன்னொரு ஊருக்கு போய் இன்னொரு இடத்துல வந்து அந்த மாதிரி குதிரை பண்ணி வச்சிருக்கிற குதிரை லாயத்தில் வேலை செய்கிறத ஒரு வேலை கிடைச்சதுன்னா அங்கே போவாங்க. இவங்க மாட்டலாய் போகும்போது பிள்ளையும் கூட்டிகிட்டே போவான். ஊராக போகும்போது அப்பாவோட கஷ்டத்தில் பக்கத்துலேருந்து பார்த்து அவனுக்கு ரொம்ப ஏக்கமாகி போச்சு. இப்போ இதனோட விளைவு என்னன்னு பாருங்கள். அவன் ஒரு பள்ளியில் படிக்கிறான் இல்லையா? அங்கே வந்து ஸ்கூல் டீச்சர் வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுத சொல்கிறாங்க. என்னென்னா, உங்களுடைய லட்சியம் என்ன, உங்களுடைய பொதுவாக கனவு என்ன, உங்களுக்கு எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க, இது கனவு தான். பொதுவாக உங்களுடைய கனவு என்ன அப்படின்றத எழுதி கேட்குறாங்க. எல்லா பசங்களும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகணும், பெரிய பெரிய ஆள் ஆகணும், வந்து ஆர்கிடெக்ட் ஆகணும், ஆடிட்டர் ஆகணும் அப்படின்லாம் நிறைய விஷயங்களை எழுதி கொடுக்குறாங்க. இந்த பையன் வந்து எழுதி கொடுத்த பேப்பரை பார்த்துட்டு அந்த டீச்சருக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஆயிடுது. என்னென்னா, ஒரு குதிரை பண்ணைக்கு ஓனர் ஆகணும், முதலாளி ஆகணும் அப்படின்னு எழுதி வந்து கொடுத்துருக்கான். ரொம்ப புதுமையாக இருந்தது. இந்த பையனை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி கனவெல்லாம் வச்சுட்டு இருந்து நீ படித்து பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையில் மிக உயர்ந்த கனவுகள் வேணும், மிக உயர்ந்த லட்சியங்கள் வேணும். அப்போ தான் நீ படித்து பெரிய ஆள் ஆக முடியும். புரியுதா? அவங்க அப்பாலாம் கஷ்டப்படுறாரு. நீலாம் இந்த மாதிரி வந்து ஒன்று எழுதி கொடுக்குறிய, போய் மாற்றி எழுதிட்டு வா, நல்லா யோசிச்சுட்டு என்ன ஆகணும்னு மாற்றி எழுதி கொடுத்துட்டு. அந்த பையன் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறான். ஒன்றும் முடியாது. அப்பாட்ட போய் கேட்குறான், இந்த விஷயத்த சொல்கிறான், இந்த மாதிரி எழுதி கேட்டாங்க, நான் கொடுத்தேன் எழுதின்னு. அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு அவனை சிரிச்சிட்டே சொன்னார், இது உன்னுடைய வாழ்க்கை தம்பி, உன் வாழ்க்கையில் நீ என்னவா ஆகணுன்றதை நீ தான் முடிவு பண்ணணும். டீச்சர் சொன்னதுலேயும் தப்பு இல்லை, நீ எழுதுனதுலேயும் தப்பு இல்லை. ஆனால் திரும்ப உட்காந்து நல்லா சிந்தனை பண்ணிவிட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை போய் நீ உண்மையாக வந்து போய் எழுது, அதை டீச்சர்கிட்ட கொடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த டீச்சர் வந்து, அந்த பையன் சொல்கிறான், இல்லை நான் போட்டதுக்கு எனக்கு 100க்கு 0 மதிப்பெண் வந்து கொடுத்துட்டாங்க, அதுதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நான் இந்த மாதிரி ஆசைகள், இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் எனக்கு வரக்கூடாதா, இதில் என்ன தப்பு இருக்குன்னு. அதில் வந்து தப்பு என்ன இருக்குன்றது என்ன கேட்டு பிரயோஜனம் இல்லைப்பா. உங்களுடைய டீச்சரை போய் கேளு. அவங்க 0 போட்டிருக்காங்கன்னா அவங்க 100க்கு 100 போடுறதுக்கு என்னவோ அதை எழுதி கொடுன்னு. அந்த மாதிரி என் மனசுக்கு ஒப்பாத ஒரு விஷயத்தை என்னால் எழுத முடியல. என் மனசு ஃபுல்லாக இருக்கிற என்ன தோணுச்சோ எனக்கு அதை தான் நான் எழுதினேன். அதுக்கு எனக்கு 100க்கு 0 மார்க் கொடுத்துருக்குறாங்கன்னு. சரி, இதை நீயே ஹேண்டில் பண்ணிக்கோன்னு அவங்க அப்பா வந்து ஒதுங்கி போயிட்டாரு. மறுநாள் வந்து அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறான். போனவொன்னே அந்த டீச்சர் கேட்குறாங்க, என்ன எழுதிட்டியான்னு. அந்த பையன் அதே பேப்பரை எடுத்துக்கொண்டு வந்து டீச்சர்கிட்ட கொடுக்குறான். டீச்சருக்கு ஒரே ஆச்சரியம், என்னது இதுன்றாங்க. அதில் போட்டிருக்க 0வை நீங்கள் வச்சுக்கோங்க, என்னோட கனவை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டான். அந்த டீச்சருக்கு ரொம்ப கோவம் வந்தது. அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் பேச இது இல்லை. அதோட இந்த கதை வந்து அதோட முடியுது. இதனோட எண்டு என்ன தெரியுங்களா? பிற்காலத்தில் அந்த பையன் ஒரு 100கணக்கான குதிரை பண்ணைகளுக்கு ஓனராகி மிகப்பெரிய கோடீஸ்வரனாக, அந்த குதிரைகளை விற்று லாபம் பண்ணக்கூடிய வியாபாரியா, மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு செல்வந்தனா, பணக்காரனா, ஒரு வியாபாரியா அவன் வந்து லைஃப்பை வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் இருக்கிறான் அப்படின்றது தான் இதனோட இது ரியல் லைஃப் ஸ்டோரி. இப்போ அங்கேயும் வந்து அந்த ஒரு தனி நபருடைய கனவை வந்து அந்த டீச்சரோ மற்றவங்களோ அது வந்து இதை பண்ணி இவன் என்ன சாதிக்க முடியும், என்ன பண்ணுவான். அப்போ அவங்களுடைய யோசனைக்கு, அவங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி அவன் இருக்கணும், இப்படித்தான் அப்படின்னு ஒரு இது ஒன்று போட்டு யோசிக்கிறாங்க இல்லையா? அது எப்போவுமே தப்பாக இருக்கும். நீங்கள் சாதிக்கணும்னா எந்த ஃபீல்டுலையும் சாதிக்கலாம், எந்த விஷயத்தையும் முன்னெடுத்து சாதிக்கலாம். உங்களுடைய கனவுகள், உங்களுடைய பேஷன், நீங்கள் வந்து அதை உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தை உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை கனவாக்கி மாற்றி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு உண்மையிலே மதிப்பும் மரியாதையும் இந்த பிரபஞ்சமும் இந்த வாழ்க்கையும் இந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதன் மூலம் மிகப்பெரிய சாதனையை உங்களால் பண்ண முடியும். இந்த வீடியோ மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் பாருங்கள், நிறைய விஷயத்தை உட்காந்து யோசிங்க, சாதிச்சு காமிங்க, கனவு காணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜ். நன்றி.